சரி, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்துக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்துக்குன்னு என்ன வசனம்? சங்கீத புஸ்தகம் 121வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்கள். இதில் என்ன சொல்லுதுன்னா, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாவது இரவிலே நிலவாவது உன்னை சேதப்படுத்துவதில்லை. இது நம்ம அடிக்கடி வாசித்து சந்தோஷப்பட்டு விசுவாசத்திலே ஊக்கப்படுத்துகிற ஒரு வசனம். நம்மை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் லேசாக கூட கண்ணசருவது இல்லையா, நல்ல குரட்டை விட்டு தூங்குறதும் இல்லையா. எப்போவும் நம்ம நினைவாகவே நம்மேல் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார். அதனால பகல்ல வெயிலோ இரவிலே நிலவோ நம்மை சேதப்படுத்துவதில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சேதங்கள் ஏன் வருகின்றன, சேதம் வருவதற்கான காரணங்கள் என்ன, சேதம் ஏன், அதுதான் இன்னைக்கு நம்முடைய தியானம். எவ்வளவுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்புகள், இழப்புகள், சேதங்கள் உண்டாகி விடுகின்றன. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் காசு சேதமாயிரும், சில நேரத்தில் உயிர் சேதம் கூட உண்டாகிவிடும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியத்தில் சேதம் உண்டாகிவிடும். இது மாதிரி சேதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நடந்துருது. அந்த சேதங்கள் வருவதற்கு பிரதானமாய் சில காரணங்கள் இருக்கிறது. நம்ம அறியாமலே செய்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சேதத்தை உண்டாக்கிறோம். சில காரியங்களுக்கு குணமே சேதத்தை உண்டாக்குவது தான். ஒரு வெடிகுண்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதனுடைய குணம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, வச்சிங்கன்னா சேதம் உண்டாக்கும், வேற அதனால எந்த பயனும் இல்லை. ஒரு வெடிகுண்டினுடைய நோக்கம் ஒரு சேதத்தை உண்டாக்கும். அது மாதிரி சில காரியங்கள் நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா அதனுடைய குணாதிசயமே சேதத்தை உண்டாக்குவது தான். போகிற போக்கில் ஒரு தட்டு தட்டிட்டு போயிடும். அது எதுவானாலும் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் சேதம் இருக்கலாம், பொருளாதாரத்தில் பணத்தில் சேதம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், அல்லது நமக்கு வேற உயிர் சேதங்கள் கூட உண்டாகிவிடலாம். அப்போ இந்த சேதங்கள் வருவதற்கு காரணம் என்ன, வேதத்தில் என்னென்ன போட்டிருக்கு, எது வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேதத்தை உண்டாக்கி விடுகிறது என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல் காரியம், எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கீழ்ப்படியாமை இருந்தால் அது சேதத்தை உண்டாக்கும். சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு சேதத்தை கீழ்ப்படியாமையினுடைய குணாதிசயம் சேதத்தை உண்டாக்குவது. வேதத்தில் பாருங்களேன், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்கள் கூட சேதமாகாதிருந்தாள். அப்ப கீழ்ப்படியாதவங்க தான் சேதமானாங்க. கீழ்ப்படிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சேதமாகவில்லை. அப்படின்னா கீழ்ப்படியாமை என்ற அந்த பாவம் அல்லது அந்த கிரியை, அதனுடைய குணாதிசயம், முக்கியமான குணாதிசயம் சேதத்தை உண்டு பண்ணுவது. நம்முடைய ஆதி பெற்றோர் உங்களுக்கு தெரியும், ஆதாமும் ஏவாளும். கர்த்தர் சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது. கீழ்ப்படியல. பாருங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கி விட்டது. அந்த சேதம் இன்னைக்கு வரைக்கும், உங்க வரைக்கும், ஏன் வரைக்கும் அது பின்தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய சேதத்தை உண்டாக்கிடுச்சு பார்த்தீங்களா அந்த கீழ்ப்படியாமை. கர்த்தரோடு ஒரு குழந்தை மாதிரி கூட இருந்தாங்க, கள்ளங்கபடம் இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய வேலையும் பொறுப்பும் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு சின்ன கீழ்ப்படியாமை கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவில் ஒரு சேதத்தை உண்டு பண்ணியது. அவருடைய சரீரத்தில் சேதத்தை உண்டு பண்ணினது. அவருடைய நிம்மதியான வாழ்க்கையில் ஒரு சேதத்தை உண்டு பண்ணினது. எல்லாவற்றுக்கு மேலாக அவர்களுக்கு எல்லா நன்மைகளை வைத்திருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து
துரத்தி விடப்பட்டான். அது ஒரு பெரிய சேதம் அவங்களுக்கு. இப்போ நினைச்சாலும் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, பார்க்க முடியல. அந்த சேதத்தினால உண்டான விளைவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சேதம் அவ்வளோ பெரிய சேதம். அதோடைய மூல காரணம், ரூட் என்னன்னு பாருங்களேன், கீழ்ப்படியாமை. செய்யக்கூடாதுன்னு சொன்னார், செஞ்சுட்டாங்க, சேதம் வந்து விட்ட. அப்போ கீழ்ப்படியாமை என்ற குணத்தினுடைய, கீழ்ப்படியாமை என்ற கிரியினுடைய குணம் சேதத்தை உண்டாக்கிடும். ஒரு சின்ன விஷயத்தில் என் கீழ்ப்படியலையா, ஏதோ ஒரு சேதத்தை உண்டாக்கிறது. அதனுடைய குணமே சேதத்தை உண்டாக்குவது தான். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு வெடிகுண்டினுடைய குணம் வேற எந்த குணமே கிடையாது. வெடிகுண்டை வச்சு நீங்கள் என்னமே செய்ய முடியாது, அது சேதத்தை உண்டு பண்ணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த கிரியைகள். ஒரு கீழ்ப்படியாமை என்பது சேதத்தை உண்டாக்கிடும். அது உங்களை அறியாமலே வந்துடும். ஒரு பெருசாக இருந்தால் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். சில சமயத்தில் சின்ன சின்ன காரியங்களில் கூட ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, இது இவ்வளோ தானே, ஏதோ செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம், ஒரு சின்ன கீழ்ப்படியாமல் நினைக்கிறீங்க, அது வேற ஒரு இடத்துல ஒரு சின்ன சேதத்தையாவது உண்டாக்கிடும். அது எல்லா சேதமும் நம்முடைய கண்ணுக்கு நேராக தெரிகிறது இல்லை, திடீர்னு வர்றதோட ஒரு தட்டு தட்டிட்டு போயிடும் அது. ஆனால் அந்த கீழ்ப்படியாமை என்பது அதனுடைய குணாதிசயம் சேதத்தை உண்டு பண்ணுவது. அப்போ கர்த்தருக்கு முழுசாக கீழ்ப்படிஞ்சிட்டா, ராகாப் என்ற வேசிதான் அவள், ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கீழ்ப்படியாதவர்களோடே சேதமாகாதிருந்தாள். கீழ்ப்படியாத ஆட்கள் பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தைக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் கீழ்ப்படியாதவங்க, அந்த அலங்கம் இடிந்து விழுந்த போது எல்லாரும் அதில் செத்து போயிட்டாங்க. அவர்கள் வைத்திருந்த ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஒரு பெரிய சேதம் எரிகோவிலே உண்டானது. ஆனால் ராகாப் சேதமடையாதிருந்தது காரணம், அவள் கீழ்ப்படிந்தாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு. அப்போ இந்த கீழ்ப்படியாமைக்கினுடைய குணாதிசயம் சேதத்தை உண்டாக்குவது. அது வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சுன்னா எப்படியாவது ஒரு சேதத்தை கொண்டாந்துடும். வேதத்தில் நீங்கள் பாருங்களேன், யோனா அதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். கர்த்தர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ நினிவேக்கு போய் அவருடைய பாவம் என் சந்நிதியிலே வந்து எட்டிற்று, நினிவேயை நான் கவிழ்க்க போகிறேன், நான் சொல்கிற அந்த வார்த்தையை நினிவேல போய் சொல்லு என்றார். யோனாவுக்கு பயம். நினிவேக்கு போனால் அவர்களை பார்த்து உங்கள் மேலே நியாயத்தீர்ப்பு வருதுன்னு சொன்னால் அவர்கள் என்னை கொல்லாமல் விடமாட்டாங்க. அந்த ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள், புறஜாதியர்கள், அசீரியர்கள். அவங்க வந்து கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அங்கே போய் தெருவில் நின்று நான் கத்துனா யார் கேட்பாங்க என்று ஒரு கொஞ்சம் லாஜிக்காக சிந்திச்சு, நம்ம இங்கே இருந்தால் தானே கர்த்தர் போக சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு, அதுக்கு நேர் எதிர் திசையிலே தூர தேசமான தர்ஷீஸ் என்ற இடத்துக்கு ஓடி போவதற்கு கப்பலில் ஏறினார். பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோன்னு சொல்லி நினிவேக்கு போன்னு சொன்னால் அதுக்கு நேர் எதிராக கீழ்ப்படியாமல் தர்ஷீஸுக்கு ஓடி போனார். இப்போ யோனா என்பவர் ஒரு கீழ்ப்படியாமைக்கு அடையாளமான ஒரு மனுஷன். இந்த கீழ்ப்படியாமை எதுக்குள்ளே வந்து ஏறுது பாருங்க, ஒரு கப்பலில் வந்து ஏறினது. நான் சொன்னேனே, ஒரு வெடிகுண்டினுடைய குணாதிசயம் சேதத்தை உண்டாக்குவது, ஒரு கீழ்ப்படியாமையினுடைய குணமும் சேதத்தை உண்டாக்குவது தான். அப்போ இதில் பாருங்க, யோனா அந்த கப்பலில் ஏறினதுனால அந்த கப்பலில் பெரிய சேதம் உண்டானது. கப்பலில் பிரயாணம் பண்ணவர்கள் தங்களுடைய பொருட்களை எல்லாம் இழந்தார்கள். சேதம். வேதம் அப்படி சொல்லுது. யோனா 1வது அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கலாம். 2வது வசனத்தில் பாருங்க, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. எப்பவுமே விரோதமாக பிரசங்கம் பண்ணிங்கன்னா தொலைச்சிருவானுங்க. விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். பார்த்தீங்களா, கீழ்ப்படியாமல் வந்தால் முதல்ல யோனாவுக்குள்ள ஒரு சேதத்தை உண்டாக்கினது. என்ன சேதம்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி. ஆதாம் ஏவாளுக்குள்ள கீழ்ப்படியாமல் வந்தபோது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் விலக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள். ஒரு பாருங்க, அங்கிருந்து விலகி அவர் போகிறார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார்.
அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டானது. அப்பொழுது கப்பல்காரர்கள் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி, இப்பதான் பாருங்க சேதம் வருது, கப்பலுடைய பாரத்தை லேசாக்கும்படி, இது இருந்துச்சுன்னா கப்பல் உடைஞ்சிரும், பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். கேப்டன் மேலர்னு சொல்றாரு, புயல் பயங்கரமா இருக்கு, கப்பல்ல நிறைய சரக்கு ஏற்றி இருக்கோம், அவங்க எல்லாம் போறவர்கள் வியாபாரிகள், இவர் ஒரு ஆள் தான் வெறுங்கையா போகிறவர். யாரு? யோனா. இவருக்கு சரக்கு இறக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே போய் கப்பலில் ஏறி உட்காந்துட்டார். ஆனால் சரக்கு ஏற்றிட்டு போகிறான் பாருங்க, அவர்கள் முழுவதும் தங்கள் சரக்குகளை கடலில் எரிஞ்சாங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வச்சிருந்த பெட்டி, சூட்கேஸு, அவர்கள் வைத்திருந்த கொண்டு போன அந்த பொருள்கள், வியாபார பொருள், பண்டல் எல்லாத்தையும் தூக்கி கடலுக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? கண்ணுக்கு முன்னால் சேதம், லாஸு. யோனாவோ என்றால் கப்பல் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஏன்னா இவர்கிட்ட ஒன்றும் கனம் இல்லை. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருத்து உன்னுடைய தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அப்ப பாருங்க, இது யார் நிமித்தம் வருகிறது அப்படின்னு சீட்டு போடுவோம் பார்க்குறாங்க. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று அறியும்படி சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. இந்த சேதம் யாருனால வந்தது? இந்த பயம் யாருனால வந்தது? நம்ம பொருள் எல்லாம் இழந்தமை யாருனால வந்தது? யோனா. யோனாவினால ஏன் வந்தது? யோனா கீழ்ப்படியாமைக்கு அடையாளமாக இருக்கிறார், சிம்பல். அவர் கீழ்ப்படியாமையினுடைய அடையாளம். கீழ்ப்படியாம ஒரு கப்பலில் ஏறிச்சுன்னா கூட சேதத்தை கொண்டு வந்துடும். ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துச்சுன்னா குடும்பத்தில் சேதத்தை கொண்டு வந்துடும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் வந்துச்சுன்னா அது சேதத்தை கொண்டு வந்து விடும். அப்போ சேதம் ஏன் வருகிறது? கீழ்ப்படியாமையினாலே வருகிறது. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாதனால அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேதம் உண்டானது. மனித குலத்துக்கே இந்த சேதம் ஒரு பெரிய சேதாரமாக வந்தது. யோனா ஏறின போது கப்பலில் சேதம் உண்டானது. இனி அவங்க பொழைச்சு ஊருக்கு போய் என்ன செய்ய போகிறான்? பொருளெல்லாம் போச்சு. அந்த நாட்டில் போய் இறங்கி என்ன செய்ய போகிறார்கள்? எதை விற்க போகிறார்கள்? அப்போ கீழ்ப்படியாமை என்ற பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தா அதனுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டால் சேதத்தை உண்டாக்கும். இரண்டாவது யார் சேதத்தை உண்டாக்குறா பாருங்களேன். பாவம் சேதத்தை உண்டாக்கும். சின்னதோ பெருசோ இந்த பாவத்தினுடைய குணமே சேதத்தை உண்டாக்கிரும். அது நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் அது சேதத்தை உண்டு பண்ணிவிடும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். இந்த பாவம் என்பது முதல்ல எங்க சேதத்தை உண்டு பண்ணுதுன்னா நம்முடைய ஆத்துமாவிலே சேதத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த சேதம் ஆத்துமாவில் உண்டாயிருச்சுன்னா அடுத்த அந்த பாவத்தை நீங்கள் களையாவிட்டால் அது உங்கள் வாழ்க்கையிலையும் சேதத்தை கொண்டாந்துடும். பாவத்தினாலே சேதம் வரும். பிராணச்சேதம் கூட வந்துடும், உயிர் சேதம் கூட வந்துடும் பாவத்தினால. பாவத்தின் சம்பளம் மரணம் தானே. வேதம் அப்படித்தானே சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் எந்த ரூபத்தில் உள்ள வந்தாலும் சரி அது ஏதாவது ஒரு சேதத்தை கொண்டாந்துடும் உங்கள் வாழ்க்கையில். பாருங்கள், ஆயி என்ற பட்டணத்தில் உண்டான ஒரு பெரிய சேதம். யோசுவாவின் காலத்தில் எரிகோ பட்டணத்தில் போய் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பட்டணத்தை ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்துட்டு தொடர்ந்து அவங்க உள்ள கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். வழியில் ஆயி அப்படின்னு ஒரு பட்டணம். அது இப்போ நம்ம பட்டணம் சொன்னால் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி சென்னை மாதிரியோ அல்லது மும்பை மாதிரியோ கல்கத்தா மாதிரியோ நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்போ இருக்கிறது ஒரு பெரிய அளவு கிராமம் மாதிரி இருக்கும் அந்த பட்டணம். உடனே யோசுவா அங்கே இருந்து கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் போய் அந்த பட்டணத்தை வேவு பார்த்துட்டு வாங்க, நம்ம கூட இருக்கிற ஆட்களை விட அதிகமாக இராணுவம் இருக்குதா, அவர்களுடைய பலம் என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு. அப்போ யோசுவானுடைய மனிதர்கள் சில பேர் போய் ஆயி பட்டணத்தை சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா ஒன்றும் பெரிய ஆட்களாக ஒன்றும் தெரியல. அவனவன் வேலை செய்து கூலி வேலை செஞ்சு
எப்படி இருக்கிறாங்க, ஒரு பெரிய இராணுவம் இருக்கிற மாதிரியோ, ஒரு பெரிய சண்டை போடுற மாதிரி, ஒரு பெரிய எதிர்த்து வருகிற மாதிரியான ஆட்கள் மாதிரி தெரியல அவங்கள பார்த்தா. சாதாரணமான ஆட்களாக இருக்கிறாங்க. ஒரு முறைப்படுத்தப்பட்ட ராஜாவோ அல்லது முறைப்படுத்தப்பட்ட ஒரு இராணுவமோ ஆயுதங்களோ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. உடனே நேராக வந்து யோசுவாட்ட சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் சண்டைக்கு போக வேண்டாம், அது சின்ன ஊர், கொஞ்சம் பேர் மாத்திரம் நம்ம போவோம், அதை எளிதாக நம்ம பிடித்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்னாங்க. சொல்லிட்டு அவர்கள் அதே மாதிரி ஆயி பட்டணத்தை முற்றுகையிட்டு அந்த பட்டணத்தின் மேல் யுத்தம் செய்ய கொஞ்சம் பேர் புறப்பட்டு போகிறாங்க. அந்த புறப்பட்டு போய் அந்த பட்டணத்துக்குள்ளே போனால் இவங்க நினச்ச மாதிரி இல்லை. அந்த ஆளுக்கு எடுத்துட்டான், கம்பு கத்தி அருவாளை எடுத்துட்டு விரட்டினா இவர்கள் புறமுதுகிட்டு தோற்று போய் ஓடி வருகிறார்கள். கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. நஷ்டம். யோசுவாவுக்கு செய்தி வருகிறது, நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், நம்ம போன பொழுது நம்ம ஜெயிக்க முடியல, முன்னேற முடியல, அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்ம திருப்பி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன செய்வதுன்னு. யோசுவாவுக்கு பயம். ஒரு பக்கத்தில் ஆற்றாமை, கர்த்தரிடத்தில் போய் அழுகிறாரு. நேற்று இவ்வளோ பெரிய பட்டணம் எரிகோ, இவ்வளோ பெரிய ராஜா இராணுவம், எளிதான் ஜெயிச்சிட்டோமே, இது ஒரு சின்ன கிராமத்தை ஜெயிக்க முடியாமல் எங்கள் ஆட்கள் செத்து போயிட்டாங்களே, சேதம் வந்துருச்சே, எதனால ஆண்டவரே அப்படின்னு போய் கர்த்தரிடத்தில் அழுகிறார். யோசுவா 7வது அதிகாரம் 1 சில வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சோராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீசுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் சொன்னார், எரிகோ பட்டணத்தை நீங்கள் அழிக்கும் போது அதில் இருக்கிற எந்த பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அது சபிக்கப்பட்ட பொருள். அது பெரிய பட்டணம் தான் எரிகோ பட்டணம், அலங்கம் இடிஞ்சு விழுது, உள்ள ஏறி நீங்கள் அவர்களை வெட்டுகிறீர்கள், ஜெயிக்கிறீர்கள், அந்த பொருளை எது எடுக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் பெரிய பெரிய அரண்மனை கட்டடங்கள் இடியதை பார்த்து ஆகான் என்ற ஒருவன் ஆசைப்பட்டு விலையுயர்ந்த சில பொருட்களை தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்து உள்ளே தன்னுடைய கூடாரத்தில் வைத்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். யோசுவாவுக்கு இது தெரியாது. பாவம் உள்ளே வந்துவிட்டது, சாபத்தீடானதும் துரோகமும் வந்துவிட்டது. யோசுவாவுக்கு இது தெரியாது. அவர் போய் ஜனங்களை அனுப்பினார். அந்த மனுஷர் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, சண்டைக்கு நம்ம எல்லாம் படையெடுத்து போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறிய அடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். பார்த்தீங்களா சேதம். யோசுவாவுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் இவ்வளோ பலமுள்ளவர்கள், 3000 பேர் போயிருக்கோம், ஜெயிக்க முடியலையே. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார். கர்த்தர் காரணத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சேதம் உங்களுக்குள்ள வந்தது காரணம் என்ன? சிலர் வெட்டுண்டு போனதன் காரணம் என்ன? கர்த்தர் சொல்றார். யோசுவா 7வது அதிகாரம் 11 சில வசனங்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். முதல் வார்த்தை கர்த்தர் சொல்ற, இந்த இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளிட்ட என்னுடைய உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்றார். அதை ஒளிச்சு உள்ள வச்சிருக்கிறான், தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய பொருட்களை பதுக்கி வச்சிருக்கிறான். ஆகவேதான் அந்த பாவம் எங்கே இருந்தாலும், மறைஞ்சிருந்தாலும் ஒளிஞ்சிருந்தாலும் அது சேதத்தை உண்டு பண்ணாமல் விடாது. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் நான் உங்களோடு இரேன் என்றார்.
உடனே அவர் போய் எழுந்திருச்சு அது யார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா சீட்டு போட்டு பார்த்து விசாரித்து ஆகானை கண்டுபிடித்து அவனை கல்லெறிந்து அது எங்கே இருக்குது அந்த பாவம் அப்படின்னு பார்த்தா ஆகானுடைய கூடாரம் போட்டு மண்ணை தோண்டி அதுக்குள்ள இந்த பாவத்தை, மறைவான பாவம் ஒளிச்சு வச்சிருக்கிறான். பாவத்தை நீங்கள் எங்கே வச்சிருந்தாலும் சரி, நேராக வச்சிருந்தாலும் சரி, விக்கிரகமாக வச்சிருந்தாலும் சரி, மண்ணுக்குள்ளே தோண்டி மறைவாக வச்சிருந்தாலும் சரி, அது சேதத்தை உண்டு பண்ணிவிடும். அதை நீக்கின பிறகுதான் அவர்களால் ஜெயிக்க முடிந்தது. அப்போ ஒன்று, கீழ்ப்படியாமை சேதத்தை உண்டாக்கும். பாவம் எந்த ரூபத்தில் இருந்தாலும், ஆகான் வீட்டிலே மண்ணுக்கு கீழே பதுக்கப்பட்டிருந்தாலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் அது சேதத்தை வாழ்க்கையில் உண்டாக்கிவிடும். மூன்றாவது காரியம் பாருங்க, பணத்து ஆசையினால் சேதம் உண்டாகும். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். அதில் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உரிவு குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றார், இந்த பண ஆசை வந்துருச்சுன்னா, பொருள் ஆசை வந்துருச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கையிலே சேதத்தை உண்டாக்கும். மதிகேடுமான சேதமுமான பலவித இச்சைகள் உண்டாகும். அந்த வசனத்தில் பண ஆசை வந்துச்சுன்னா, பணம் பாவம் அல்ல, பண ஆசை பாவம். அப்போ ஒருவன் பணத்தை தேடணும், பணத்து பின்னால் துரத்தணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, அந்த இச்சை வந்த உடனே விசுவாசத்தை விட்டு வழுவி, விசுவாசத்தில் ஒரு சேதம், அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டு தங்களுக்குள்ள ஒரு சேதம், பல்வேறு விதமான இச்சைகளினாலே உண்டாகிற சேதம். இதுக்கெல்லாம் மூல காரணமாக யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டால் பண ஆசை இருக்கிறது. இந்த பண ஆசை உள்ளே வந்துருச்சுன்னா அது நமக்குள்ளே ஒரு சேதத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு நிறைய ஊழியங்களில் பணத்தை கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, உங்களுக்கு உங்கள் பாஸ்டர் நீங்கள் நல்ல பணக்காரர்களாக இருக்கணும், கர்த்தர் விரும்புகிறார், என்கிட்ட ஒரு 500 கோடி இருக்குது, நம்ம சபையில் வர எல்லாருக்கும் அதை பிரித்து கொடுக்க விரும்புகிறேன், ஆளுக்கு ஒரு 50 லட்சம் கொடுக்க விரும்புகிறேன், கொடுத்துட்டாருனா கூட பரவாயில்ல. ஆனால் இவர் பணத்தை கொடுக்க மாட்டார், பண ஆசையை தூண்டுவார். ஜெபம் பண்ணும்போது பணத்தை கேட்டு ஜெபம் பண்ணுங்க, நகையை கேட்டு ஜெபம் பண்ணுங்க, பணத்தை உங்கள் இருதயத்தில் மனசு முன்னால் கொண்டு வாங்க, சுதந்திரிங்க. இவன் என்ன செய்வான்? இந்த பண ஆசையில் பிடிக்கப்பட்டு ஜெபம் பண்ணா, பணம் காணிக்க போட்டா அதில் பணம் வருமானம் எதிர்பார்ப்பான். ஒரு சபைக்கு வந்துட்டான்னா நமக்கு கர்த்தர் பணம் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பான். இந்த பண ஆசையை தூண்டி விட்டால், ஒரு பாஸ்டர் உங்களுக்கு உண்மையிலே நல்லது செய்யணும்னா பணத்தை கொடுக்கட்டும், அது ஒன்றும் செய்யாது. ஆனால் பண ஆசையை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், உங்களை சேதப்படுத்தாமல் விடாதது. இது நான் சொல்லலைங்க, வசனம், பைபிள் வசனம் சொல்லுது. நான் உங்களுக்கு பண ஆசையை தூண்டுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சால் பணக்காரர் ஆயிடுவீங்க. நீங்கள் ஒரு 10 டிராக்ஸ் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுப்பார். நீங்கள் காணிக்கை கொடுத்தால், நீங்கள் 10ல் 1 கொடுத்தால் கர்த்தர் அதை 100 கொடுப்பார். இப்படின்னு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது ஆபத்து இல்லை, பண ஆசையை கொடுத்துட்டீங்கன்னா அது அவனுக்கு ஆபத்து. அந்த பண ஆசையினுடைய குணாதிசயம் சேதத்தை உண்டு பண்ணிரும். நானா சொல்லுகிறேன், வசனம் சொல்லுது பாருங்க. சிலர் அந்த பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, விசுவாசம் சேதமாயிடுச்சு, வழுவி வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களை தாங்களே குத்தி கொண்டு சேதத்தை உண்டு பண்றாங்க. அப்ப இந்த பண ஆசையை தூண்டி விடுவது, பண ஆசையினாலே பிடிக்கப்படுவது, பணத்தை மேல் ஆசை வச்சு அதுக்காக கர்த்தரை பின்பற்றுவது. கர்த்தர் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் என்னை பின்பற்றுகிறவன் எல்லாரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனா இருப்பான். அவனுடைய நோக்கமே இம்மைக்காக மாத்திரம்தான். பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நித்திய ஜீவனை பற்றி பேசினா கேட்க மாட்டான், ரட்சிப்பை பற்றி பேசினா கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை பற்றியே பேசணும், குணமாகிறத பற்றி பேசணும்,
பணம் கிடைக்கிறத பற்றி பேசணும், செழிப்பான வாழ்க்கையை பற்றி பேசணும், செழிப்பின் வாக்குத்தத்தங்களை பற்றி பேசணும். அதுதான் நிறைய கேட்பாங்க. எனக்கு அது இருக்குதா, நீங்கள் பேசுகிற செய்தியில் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பண ஆசை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, பணத்தின் மேல் வைக்கக்கூடிய பற்று வந்துருச்சுன்னா, அது கண்டிப்பாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சேதத்தை உண்டு பண்ணிவிடும். ஐஸ்வர்யவான் ஆகிய வாலிபன் பாருங்க, அவனுக்கு பணம் இருக்குது, அந்த பணத்தின் மேலே ஒரு ஆசை இருக்குது. அந்த ஐஸ்வர்யவான் ஆகிய வாலிபன் ஆண்டவரிடத்துல வந்து கேட்குறான், ஆண்டவரே பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் நகை ஜிலு ஜிலுன்னு வந்து நிற்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு விதித்த கற்பனைகளை கைக்கொள்ளுன்னா. நான் சின்ன வயசுலேருந்தே கற்பனைகளை கைக்கொள்கிறேனே, 10 கட்டளைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளை கைக்கொள்ளுகிறேன், ஆகிலும் என்னிடத்தில் என்ன குறையுண்டு என்று கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்றார். அவன் கேட்டான், பதில் சொல்லிட்டார். இப்போ பாருங்க, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருக்கிறதுனால இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு அந்த பணத்தின் மேலே ஒரு பற்று, கொடுக்கணுமான்னு சொல்லி அதை கொடுக்க மனமில்லாமல் துக்க முகமாய் திரும்பி போய்விட்டான். அவன் எதை இழந்தான்? அவன் வச்சிருந்த பணத்தின் மேல் வச்சிருந்த பற்று அவனுடைய நித்திய ஜீவனை சேதப்படுத்தி விட்டது. நித்திய ஜீவனை பெறலவன் திரும்பி போயிட்டான். பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றை விற்று பேங்க்ல போடக்கூடாது, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. கர்த்தருடைய தேவ ஜனங்கள் இந்த பண ஆசைக்கு இடம் கொடுத்து அதில் சேதப்பட்டு போன, தங்கள் விசுவாசத்தை இழந்து போன எவ்வளோ ஊழியர்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய ஆதி பிரதிஷ்டை இழந்து போன சபைகள் இருக்கிறது. தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க பணத்தின் பின்னால். தேமா என்றவன் கர்த்தரை பின்பற்றி வர வந்து இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவ பிள்ளைகளை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த பண ஆசை சேதத்தை உண்டு பண்ணும். அடுத்து என்ன சேதம் உண்டாகும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடாமல் போனால் சேதம் வரும். அதான் வேதம் சொல்லுது. 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனம். யோசபாத் சொல்றார். அதில் என்ன சொல்றாரு? யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். சித்தி பெறுதல்னா என்ன? நம்ம என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் வாய்க்கும். உங்களுக்கு நன்மையாகவே முடியுமே தான். சில ஆட்கள் பாருங்கள், எதை செஞ்சாலும் அது வந்து வாய்க்கும். சிலர் எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணாலும் விளங்காது. அது அடிச்சுட்டு போயிடும், நஷ்டமாக போயிடும், தெருவில் வந்து நிற்பான். வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள். தீர்க்க தரிசனம்னா உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன் நான். தீர்க்க தரிசனங்கிற பேரில் என்னென்னமோ சொல்கிறாங்களே, நம்ம அதெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தை அதுதான் தீர்க்க தரிசனம். ஒருவேளை அது வேதத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் ஒரு உண்மையான தீர்க்க தரிசி இடத்துல கர்த்தர் பேசினா அதுவும் தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்கள் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்பிக்கொண்டு சித்தி பெற முடியும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏதாவது வந்தவங்க போனவங்க வந்து வீட்டுக்கு கீழே ஒரு பெரிய வந்து பில்லி சூனியத்தை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லுவதும், உங்களை பார்த்துட்டு கர்த்தர் உங்களுக்கு இதை செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காணிக்க வசூல் பண்ணிட்டு போகிறதும், நல்ல தீர்க்கதரிசிகளை பார்த்தாலே தெரியும், அவன் பேசுகிற வார்த்தையை கேட்டாலே தெரியும். அவர்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவது நல்ல தீர்க்க தரிசனங்கள். நல்ல தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார்.
தீர்க்க தரிசனத்தை கேட்கலன்னா சேதம் வந்துடும் என்று அவர் சொல்லுகிறார். பார்க்குறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், இதே யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் அது நடக்கிறத பார்க்குறோம். யோசபாத்துடைய வாழ்க்கையில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். இதில் வேற ஒரு சம்பவம் சொல்லப்படுது. யோசபாத்தின் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்து, எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்து சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் 2 பேரும் கூடிக்கொண்டு அவர்கள் சீரியர் மேலே யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அப்போ தீர்க்கதரிசிகளை அழைத்து விசாரிக்கிறார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, போனீங்கன்னா முட்டி சாச்சிருவீங்க, தேசத்தை பிடிச்சிருவீங்க, எல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. ஒரே ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறான், அவன் எப்பவும் எனக்கு ஏருக்கு மாறாத்தான் பேசுவான்னு. அவரை அழைத்து கேட்டபோது அவர் சொல்கிறாரு, நீங்கள் போனீங்கன்னா உயிர் தப்பிக்க மாட்ட. ஆகவே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய ஆவி என்னிடத்தில் வந்து பேசினாரு, போனீங்கன்னா அங்கே பிராணச்சேதம் உண்டாகும் என்றார். அதே மாதிரி போனாங்க. இஸ்ரவேலின் ராஜா அழிந்து பட்டான். கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை அல்லது கர்த்தருடைய வார்த்தையை நம்பாவிட்டால் சேதம் உண்டாகும். இதுக்கு ஒப்பா இன்னொரு சம்பவம் இருக்கிறது. அதை தான் இப்போ வாசிக்க போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் பெரும் பஞ்சம், சாப்பிட வழி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள், அவன் அரண்மனையில் இருக்கக்கூடிய குதிரைக்கு போடுறதுக்கு புல்லு கிடைக்கல. குதிரை படையெல்லாம் அழிஞ்சு 5 குதிரை தான் மிச்சம் இருந்துச்சான். அப்போ வசனத்தில் சொல்லுது. எப்படி ஒரு ராஜ அரண்மனையில் எவ்வளோ பெரிய குதிரை படை வச்சுருப்பாங்க, எல்லாம் சாப்பாடு இல்லாமல் செத்து 5 குதிரை தான் மிச்சமாக இருந்தது. அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம். அந்த நேரத்தில் தேசத்தை முற்றுகை போட்டிருக்கிறாங்க சீரிய இராணுவம். அவன் போவான்னு பார்க்குறாங்க, கிடைக்கல. என்ன செய்வது? பஞ்சம் கொடுமையாக இருக்குது. அப்போ 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1, 2 சொல்லுது, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும், 1 ரூபாய்க்குன்னு வச்சுங்களேன், 1 ரூபாய்க்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்படி சாப்பிட்றதுக்கு வழியில் எல்லாம் போச்சு, குதிரை எதிர எல்லாம் போச்சு. ராஜாவுக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு. இவங்க வந்து ஆண்டவரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் எலிசாவிடத்தில் சொல்லுவார், நாளைக்கு நேரம். அது எப்படி நடக்கும்? கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிறார். ராஜாவுக்கு பக்கத்தில் ஒரு உதவியாளனாக இருக்கக்கூடிய ஒரு பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக எலிசாவை பார்த்து, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். என்னையா சொல்ற? தீர்க்க தரிசனங்கிற பேர்ல கர்த்தர் வானத்தினுடைய பலகணிகளை திறந்தா கூட இதெல்லாம் நடக்குமா? ஒருபடி மாவு கிடைக்காம நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னடானா நாளைக்கு கிடைக்குன்னு சொல்றியே, எப்படி கிடைக்கும் சொல்லி கேட்டான். அதற்கு எலிசா, உன்னுடைய கண்களினால் அதை பார்ப்பாய், ஆனாலும் நீ அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். என்ன நடந்தது? அதே 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் பார்க்குறீங்க. 7வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் கர்த்தர் அன்று இரவு சீரியருடைய படைக்கு நடுவில், சீரியர்கள் அன்னைக்கு ராத்திரி அப்படியே வந்து பட்டணத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. வெளியே யாரும் வர முடியாது, முற்றுகை போட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த நாள் இரவிலே பெரிய பெரிய இடி முழக்கத்தின் சத்தத்தையும், கல்லுகள் உருண்டு வந்து விழுகிற மாதிரி சத்தத்தையும், குதிரைகள் கத்துக்கிற சத்தத்தையும், வீரர்கள் ஆண் கத்திட்டு ஓடி வர சத்தத்தையும், பட்டயத்தை உருவுகிற சத்தத்தையும் கேட்டாங்க. பிரத்யட்சமாக கேட்குது. உடனே ராஜா முதற்கொண்டு பிரதானிகள், ஆகா, இஸ்ரவேலின் ராஜா யாரோடு, எகிப்தியனோட கூட, யாரும் வேற ஏதோ தேசங்களோட சம்பந்தம் கலந்து இராணுவத்தை வர வச்சு நம்மை கொல்ல போகிறார்கள், எல்லாரும் எந்திரிங்கன்னு சொன்னான். இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ராஜாவும் படைகளும் அதிர வேண்டும். ஆனால் அந்த சத்தம் எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் அறக்க பறக்க எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓட ஆரம்பித்து நாட்டை விட்டு அந்த போட்டதை போட்டபடி அவர்களுடைய கூடாரங்களில் அவங்க வச்சிருந்த சாப்பாடு, அவ்வளோ பெரிய இராணுவம் சாப்பிடுவதற்கு அவங்க கொண்டாந்து வச்சுருந்த ஆகாரம் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சீரியருடைய படைகள் அந்த இடத்துலேருந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு, அப்போது அந்த நேரத்தில் அந்த பட்டணத்திலேருந்து 4 குஷ்டரோகிகள், அவன் பார்த்தான் ராஜாவுக்கே சோறு இல்லை, குஷ்டரோகிகள் அவங்க பிச்சை எடுத்து வாழ்கிறவர்கள், அவங்க போய் எங்கே போய் இப்படியே நம்ம சாப்பிட்றது? அப்படி பேசி கொண்டார்கள். பேசாமல் நம்ம ஊரை விட்டு இறங்கி போய் சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம், அங்கே போய் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்போம். அவர்கள் நம்மை பார்த்து நமக்கு உடம்பெல்லாம் அழுகி போய் குஷ்டரோகிகளாக இருக்கிறோம், நம்மை பார்த்து இறக்கப்பட்டு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம். இவர்கள் எதிரி நாட்டை சேர்ந்தவர் கொன்னா பரவாயில்ல, செத்துருவோம், ஏதோ வயிற்று பசி தாங்க முடியல அப்படி இந்த 4 பேரும் அந்த இராணுவம் இருந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. ராஜாவை காணோம், வீரர்களை காணோம், மந்திரிகளை காணோம், சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆகாரம் இருக்குது. எல்லாத்தையும் ஆசை தீர புசித்தார்கள், ஆசை தீர சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது ஒருத்தன் சொன்னால், உள்ளே இருக்கிற நம்ம ராஜா, ஜனங்கள், குடும்பங்கள் எல்லாம் பட்டினி கிடக்கிறாங்க, நாம் மாத்திரம் இதில் சாப்பிட்றது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு நம்ம போய் இந்த இடத்துல ஒருத்தரும் கிடையாது, பொருள்கள் எல்லாம் இருக்குங்கிற நற்செய்தியை உள்ளே போய் சொல்லுவோம், இது நற்செய்தி அறிவிக்கிற நாள் என்று சொல்லி அவங்க பட்டணத்துக்கு போய் வாசல் காக்கிறவன்ட்ட சொல்கிறாங்க, அப்பா இராணுவத்துக்குள்ளே ஒருத்தரையும் காணோம், எல்லாம் போட்டது போட்டபடி இருக்குது, சாப்பாட்டு பொருள்கள், அவங்க வச்சுருந்த தங்கம் வெள்ளி, அவங்க ஓடும்போது போகும்போதே பொருள்களை வீசி எறிந்துட்டே போனாங்களாம், வசனத்தில் போட்டிருக்கு. போன போது உடனே ராஜா சொல்லுகிறான், அவசரப்பட்டு போயிடாதீங்க, அவர் யாரும் இல்லாத மாதிரி அங்கே தான் ஒளிஞ்சிருப்பான், நம்ம போனால் நம்மை உள்ளே பிடித்து கொள்ளுவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது ஒரு மந்திரி சொன்னார், நம்மகிட்ட ஒரு 5 குதிரை இருக்குங்க, அந்த குதிரையை அனுப்பி நம்ம பார்ப்போம் என்று அந்த குதிரையை அனுப்பி பார்த்தா உண்மையிலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே இந்த காரியம் கேள்விப்பட்ட உடனே இருந்த ஜனங்கள், இராணுவம் திறந்து கிடக்கு, ஒருவரும் அங்கே இல்லை, உணவுப் பொருள்களும் திரளான ஐஸ்வர்யம் ஆஸ்தி அங்கே இருக்குன்னு கேள்விப்பட்ட போது உள்ளே போய் அதை கொள்ளையிட ஆரம்பித்தார்கள். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16-17. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாத்தையும் கொள்ளையிட்டு உள்ள கொண்டாந்துட்டான் ஊருக்குள்ள. கர்த்தருடைய வார்த்தையின்படி மறுநாள் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அப்போ ராஜா பார்த்தா ஒரே கூட்டம், காசு கொடுத்து காசை வாங்கி போட்டுட்டு அப்படியே எல்லாருக்கும் மாவையும் வார்கோதுமையும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க பட்டணத்தில். ராஜா உடனே சொன்னார், இந்த மாதிரி அடிச்சுட்டு செத்துருவாங்க. தன் பக்கத்தில் இருந்தானே அந்த ஆள், அவனை பார்த்தவர் சொல்லுகிறார், அந்த பிரதானியை அழைத்து பட்டணத்துடைய ஒலிமுக வாசல்லே விசாரிப்பாய் இருக்கும்படிக்கு கட்டளையிட்டான். நீ போய் எல்லாத்தையும் கூட்டத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு கட்டளையிட்டான். ஒலிமுக வாசல் இவர் போறார், இந்த பிரதானி, ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்தது நிமித்தம் கீழே தள்ளிட்டானுங்க. மிதித்தது நிமித்தம் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். கண்ணில் பார்த்தான் பிக்கிறத, ஆனால் அதை சாப்பிட முடியல. அவன் பிராணன் அழிந்து அவன் செத்து போனான். அதான் வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், இல்லாட்டா சேதம் வரும். பாருங்க, அவனுடைய பிராணனுக்கு சேதம் வந்து விட்டது. கர்த்தர் அவ்வளோ அழகா சொல்லுகிறார். யோசபாத்துடைய காலத்தில் இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் யுத்தத்துக்கு புறப்பட போகும்போது தீர்க்க தரிசனம் வச்சு சொல்லுகிறார், கேட்கல. ஆகவே இஸ்ரவேலின் ராஜா அம்புபட்டு செத்து போனான். இதே மாதிரி பாருங்க, அங்கே புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் வருது. பவுலை விசாரிப்பதற்கு அவரை கப்பலில் ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த கப்பல் பல தீவுகளை இத்தாலியாவிலிருந்து புறப்பட்டு இத்தாலி தேசத்திலிருந்து பல தேசங்களில் இந்த கிரேத்தாங்கிற தீவு கிட்ட வருது. அப்பொழுது பவுலிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அவர் சொல்றாரு, இந்த பிரயாணத்தை நீங்கள் அங்கே துவக்காதீங்க, பிரயாணத்தை துவக்குனா கப்பலுக்கு சேதம் வரும் என்று நான் காண்கிறேன் என்றான். இவரை பிடிச்சி ஜெயிலுக்கு, இவரை கொண்டு விசாரணைக்காக கொண்டு போகிறாங்க. ரோம தலைமை அதிகாரிகளிடத்தில்
விசாரிக்கிறதுக்கு இவர் கப்பலில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கையில் விலங்கு போட்டிருக்கு. இவர் சொல்றதை யாரு கேட்பாங்க? அவர் சொல்லுகிறார், நான் காண்கிறேன் அதை, கர்த்தர் என்கிட்ட பேசினார். விலங்கு போட்டாலும் கர்த்தருடைய மனுஷன் தான், தீர்க்கதரிசி தான். அவர் அதை சொல்லுகிறார். இவங்க கேட்கல. அவ பார்க்குறான், கப்பல் கேப்டன் வந்து பார்க்குறாரு. காற்று சாதகமாக இருக்குது, கடல் சாதகமாக இருக்குது, நாம புறப்படலாம் என்று சொல்லி அந்த தீவை விட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். பலத்த ஒரு புயல் காற்று, ஈரோக்லிதோன் என்ற ஒரு புயல் காற்று அடித்து கப்பல் சேதமடைய ஆரம்பித்தது. பாருங்க, வேதத்தில் போட்டிருக்கு. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 27வது அதிகாரம் 10 சில வசனங்கள். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி பவுல் அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும், கர்த்தர் சொன்ன வார்த்தையை பார்க்கிலும், மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். ஒரு சொல்றார், அந்த ஆபீசர்கிட்ட சொல்றாரு, ஆனா அவன் பவுலை விட, பவுல் கை கால் கட்டப்பட்ட ஒரு ஆளு, ஒரு கைதி, விசாரணை கைதி. ஆனா இந்த கப்பல் ஓட்டி பழக்கமுள்ள மாலுமி, கப்பலுடைய ஓனர், இவர்களை நம்பினான் அதிகமாய். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கு வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய ஃபீனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னாங்க. பாருங்க, கர்த்தர் ஒன்று சொல்றாரு, கேப்டன் ஒன்று சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க நல்லா காத்தெல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம கிரேத்தா தீவிலிருந்து புறப்பட்டு அங்கே ஃபெனிக்ஸ் என்கிற ஒரு தீவு இருக்குது, அங்கே போய் கப்பலை நம்ம நிறுத்திட்டோம்னா மழை காலத்தில் நம்ம அந்த ஊரில் தங்கி கொள்ளலாம், மழை முடிஞ்சவுடனே மறுபடியும் புறப்படுவோம் என்று அநேகர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் காற்று மெதுவாய் அடித்தபடியினால் காற்றெல்லாம் அப்படியே சாதகம், அப்படியே நல்ல ஒரு ப்ரீஸ் அப்படியே அடிச்சுட்டு இருக்கும்போது தாங்கள் கோரினது, நாங்கள் நினைச்சது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கப்பலை உடனே திருப்பிட்டாங்க. காற்று பாருங்க எவ்வளோ அழகாக ஜென்டில் அடிக்குது, சாதகமாக இருக்குது, கப்பலை எடுப்போம் கிளப்போம் சொல்லி கிரேத்தா தீவை நோக்கி புறப்பட்டார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்லிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதியது, பயங்கரமான காற்று மோதியது. அதனால நடந்தது என்ன? வேதம் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 27:18-21 வரைக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். சேதம். பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நம்பலைன்னா சேதம். கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை அல்ல தட்டினால் சேதம். கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகளையும் ஆலோசனைகளையும் கேட்காமல் இருந்தால், இவர் நமக்கு சொல்றாரு, அவர் நமக்கு சொல்ல கேட்டால் நஷ்டம். வேதம் அதை சொல்லுகிறது. நம்ம சொல்றதை விட நல்லா படித்தவங்க, நல்ல பெரிய லெவலில் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம இதை ஈஸியாக செய்யலாம். பாருங்க, அவர்கள் தங்களுடைய சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலினுடைய தளவாடங்களை எங்கள் கைகளிலே எடுத்து எறிந்தோம். கொண்டு போன சரக்கு மாத்திரம் இல்லை, கப்பலில் வச்சிருப்பாங்களே கப்பலுக்கு, அதில் இருக்க கப்பலுடைய பொருள்களை எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தார்கள். பார்த்தீங்களா? இந்த எவ்வளோ பெரிய சேதம். அப்போ பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு நீங்கள் கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியது என்றார். நான் தான் சொன்னனே, என் வார்த்தையை கேட்டு நீங்கள் புறப்படாமல் இருந்திருக்கணும்.
இப்போ பாருங்க, பல நாட்கள் சாப்பாடு இல்லை, கொண்டு வந்து எல்லாம் போச்சு. நல்லா அழகா சொல்லுது பாருங்க, சூரியனை பார்க்க முடியல, நட்சத்திரத்தையும் பார்க்க முடியல, ஒரே இருட்டு, எங்க இருக்கிறோன்னு தெரியல. அந்த காலத்தில் இந்த கப்பல்கள் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற கப்பல் மாதிரியா இருக்கும். காற்று அடிக்கிற பக்கம்லாம் சுழண்டு ஓடுது, எங்க இருக்கிறோன்னு தெரியல, ஒரே இருட்டு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பொருள் எல்லாம் போச்சு. இந்த சேதம் எதனால் வந்தது? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாததினால் வந்தது. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதனால வந்தது. அடுத்த காரியம், சேதம் உண்டாக்கக்கூடிய அடுத்த காரியம் என்னன்னு பாருங்க. நல் மனசாட்சி இல்லாதவன், நல்ல மனசாட்சி நமக்குள்ள இல்லைன்னா அது வாழ்க்கையில சேதத்தை உண்டாக்குமா. சிலர் வெளியே பார்த்தா நல்லா இருப்பாங்க, மனசுக்குள்ள ஒரே யுத்தம், அவங்களுடைய மனசாட்சி நல்லா இருக்காது. அவர்கள் எதையாவது யோசித்து கொண்டிருப்பார்கள், வில்லங்கமாக யோசிக்கிட்டு இருப்பான், யாருக்கு என்ன தீங்கு உண்டாக்குவது என்று யோசிப்பான். இந்த நல் மனசாட்சி இல்லாதவர்கள் வாழ்க்கையிலே சேதத்தை அனுபவிப்பார்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19 சொல்லுது, குமாரனாகி தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் விட்டுவிட்டதினால் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல் மனசாட்சி போயிருச்சுன்னா அவனுக்குள்ள விசுவாசம் என்ற கப்பல் சேதமடைந்து விட்டது. கப்பல் சேதம் வந்தால் எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குச்சுன்னு இப்போ தானே வாசித்தோம். இது நம்முடைய ஆவிக்குரிய கப்பல். இந்த விசுவாசம்தான் நம்ம கரை சேர வேண்டிய இடத்துக்கு, நித்திய ஜீவனை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறது. கப்பலில் ஏறினாலே கரை சேர்றதுக்கு தானே போவாங்க, ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு. இந்த உலகத்திலிருந்து அக்கறைக்கு நம்ம கடந்து போகிறோம். அது கர்த்தருடைய ராஜ்யம், நித்திய ஜீவன். அதை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிற கப்பலுக்கு பேர் என்ன போட்டிருக்குன்னா விசுவாசம். இந்த மனசாட்சியில் நல்ல மனசாட்சி இல்லாமல் போச்சுன்னா அது முதல்ல விசுவாசத்தை உடைச்சிரும். விசுவாசத்தில் பாதிப்பு வந்துடும். வெளியே பார்த்தா விசுவாசி மாதிரி இருப்பான், ஆனால் விசுவாசிக்கிறவன் அல்ல. இந்த கப்பல் உடைஞ்சு போன மாதிரி இந்த விசுவாசம் உடைஞ்சு போச்சுன்னா அது உங்களை கரை கொண்டு போய் சேர்க்காது. பாருங்கள், கிரேத்தா தீவுக்கு புறப்பட்டாங்க, அந்த தீவை விட்டு விட்டு புறப்பட்டார்கள், போக வேண்டிய இடத்துக்கு போகல, கப்பல் உடைஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல போய் கரை ஒதுங்கினார்கள். அதே மாதிரி தான் நம்ம நித்திய ஜீவனை அடையும்படி நம்ம கடந்து போகிறோம். அப்போ நல் மனசாட்சி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கணும். மனசாட்சியில் தீமை வந்துருச்சு மனசில் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு பாதிப்பை, சேதத்தை உண்டாக்கிறோம். அவர் வேதத்தில் சொல்கிறது பாருங்கள், 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறார், கற்பனையின் பொருள் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு கற்பனைன்னு ஒன்று இருக்குது, புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு கற்பனை இருக்குது. புதிய ஏற்பாட்டின் கற்பனை ஒன்றே ஒன்று தான். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. இந்த அன்பினுடைய குணாதிசயம் என்னன்னா, அது சுத்தமான இருதயத்திலிருந்து வரணும், மாயமற்ற விசுவாசத்திலிருந்து வரணும், நல் மனசாட்சியிலிருந்து வரணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற புதிய ஏற்பாட்டு கற்பனை. 6வது வசனத்தில் சொல்றாரு, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அவங்க போகலை. அப்போ நல் மனசாட்சி, நாம் நல்ல போராட்டம் பண்ண நமக்கு நல்ல மனசாட்சி வேணும். பவுல் சொல்கிறாரே, நல்ல போராட்டத்தை போராடினேன். வாழ்க்கையில் எல்லாரும் போராடத்தான் செய்கிறோம், நல்லா எல்லாரும் போராடுறோம். சாப்பாட்டு கூட போராடுறாங்க, வாழ போராடுகிறார்கள், ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கணும்னு போராடுறாங்க, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு போராடுறாங்க. யார் தான் போராடலை? ஆனால் மனிதனுடைய போராட்டத்தில் நல்ல போராட்டம்னு ஒன்று இருக்கு, அதான் முக்கியம். நல்ல போராட்டம் என்பது நம்மை அழைத்தவரை சென்றடைவதற்காக போராடுகிற போராட்டம். நம்மை படைத்தவரை போய் சேருவதற்காக நம்ம போராடுற போராட்டம் தான் நல்ல போராட்டம். ஆகவே பவுல் சொல்லுகிறார், போராடினேன்னு சொல்லலை, நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் போராடின போராட்டம் முழுசும் என்னை உண்டாக்கின தேவனிடத்தில் சேருவதற்காக வருகிற போராட்டம்.
நான் அதை சேர முடியாதபடி எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அவிசுவாசிகள், எத்தனை துன்புறுத்தல்கள், பயமுறுத்தல்கள் எல்லாமே பாருங்களேன். நாங்கள் போகக்கூடாது, கர்த்தரோடு கூட நான் சேரக்கூடாது, அவரோடு கூட நான் இணைக்கப்படக்கூடாது, இதுக்காக தான் வருகிறது இவ்வளோ போராட்டம். அப்போ இந்த போராட்டம் எல்லாருமே போராடுகிறார்கள். குடிமக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடுவாங்க. சிலர் பாருங்க, வாழ்க்கையில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காம பசியோட போராட்டம். எல்லாரும் தான் போராடுறாங்க. ஆனால் நல்ல போராட்டம் என்பது தேவனோடு ஒரு மனிதன் சேருவதற்காக போராடுகிற போராட்டம் தான் நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டத்தை நீங்கள் செய்யணும்னா நீங்கள் நல் மனசாட்சியோடு தான் செய்ய முடியும். 1 தீமோத்தேயு 1:18 சொல்லுகிறார், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டாக்கின தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படிக்கு இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு, இல்லாட்டா அந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ நல் மனசாட்சினா என்னங்க அப்படின்னு கேட்டால், யோக்கியமான நடக்கையை பிறப்பிப்பது தான் நல் மனசாட்சி. நமக்குள்ள நல்ல மனசாட்சி இருந்தால் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க, நடக்கைகள், அது யோக்கியமானதை அது பிறப்பிக்கும் என்கிறார். எபிரேயர் 13:18 சொல்லுது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நன்மை மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அப்போ நல் மனசாட்சி தான் யோக்கியமான கிரியைகளை அது பிறப்பிக்கும், இல்லாட்டா அயோக்கியமான கிரியைகள் வந்துடும். கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கடைசியாக ஒரு காரியம் பார்ப்போம். பிசாசுக்கு இடம் கொடுப்பதால் சேதம் வரும். பிசாசுக்கு வேலையை சேதப்படுத்துவதுதான். ஒரு ஒழுங்காக இருந்தால் அதை ஒழுங்கினமாக்கிடுவான், ஒரு நல்லா இருந்தால் அதில் நஷ்டத்தை உண்டாக்கிடுவான். ஒரு சேதத்தை உண்டாக்குவது அதில் பிரதான பங்கு வகிப்பவன் பிசாசு. சாத்தானுக்கு இடம் கொடுத்தா அப்படி ஆயிரும். ஆகவே தான் எபேசியர் 4:27 சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு எந்த விதத்தில் இடம் கொடுத்தாலும் அது ஒரு நஷ்டத்தை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கிவிடும். நான் சொன்னேன், சில பொருள்களுக்கு சேதத்தை உண்டாக்குறது தான் அதோடைய முழு நேர வேலையை, வேற எதுவுமே செய்யாது. ஒரு வெடிகுண்டு சேதத்தை தான் உண்டு, வேற என்ன உண்டு? அதே மாதிரி சாத்தான் என்றால் சேதத்தை தான் உண்டு பண்ணுவான். ஆகவே பிசாசுக்கு எந்த ரூபத்தில் இடம் கொடுத்துறாதீங்க. அப்போ பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்குதுன்னா என்ன? பிசாசு நேரடியாக நான் உள்ளே வரவா, வீட்டில் இங்கே இருந்துக்கிறவா அப்படி கேட்க மாட்டான். பிசாசுக்கு இடம் கொடுப்பது என்பது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் தெரியாமல் எந்த இடத்துல இடம் கொடுப்பாங்க தெரியுமா? பிசாசினுடைய உபதேசங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க. அவர்களுக்கு பைபிள் தெரியாது, ஏதோ கர்த்தர் மேலே நம்ம விசுவாசியாக வந்திருக்கோம்னு சொல்லி இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் வெகு சுலபமாய் பிசாசுனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்துருவாங்க. பிசாசுக்கு செவி கொடுத்தாலும் நஷ்டம்தான், பிசாசின் உபதேசத்துக்கு செவி கொடுத்தாலும் நஷ்டம்தான். பிசாசனுடைய உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்ததுக்கு சமம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:1 சொல்றார் பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ சாத்தான் நேரடியாக இடம் கேட்கறது இல்லை. அவன் தன்னுடைய ஊழியர்கள் மூலம், அவன் தன்னுடைய மனிதர்கள் மூலம் கள்ள உபதேசங்களை, சாத்தானுடைய உபதேசங்களை இன்னைக்கு சபைக்குள்ளெல்லாம் கொண்டு வந்துட்டான். நம்ம தான் கவனமாக இருக்கணும். சாத்தானுக்கு இடம் கொடுப்பது ஒன்று தான், சாத்தானுடைய உபதேசங்களுக்கு இடம் கொடுப்பதும் ஒன்று தான். இதுக்கு இடம் கொடுத்துட்டா வஞ்சிக்கிற ஆவி உள்ளே வந்துருமா, வேதம் சொல்லுது. அடுத்து பாருங்கள், பிசாசனுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுப்பது. 1 யோவானுடைய புஸ்தகம் 3:8 சொல்லுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே. அப்போ இந்த பிசாசனுடைய செயல்பாடுகள்னு கொஞ்சம் இருக்குது, எல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்களே அவைகளை விளங்கி கொள்ள முடியும். சாத்தானுடைய கிரியைகள்,
அதுக்கு இடம் கொடுத்துட்டா அவ்வளோதான், பிசாசு உள்ளே வந்துடுவான். பிசாசினுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுத்துருவாங்க. பக்கத்தில் வந்துட்டு அப்படி பேசிக்கிட்டே இருப்பான். இயேசு எவ்வளவோ நன்மை செய்தார், எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. யூதாசுடைய மனசில் மாத்திரம் வேற மாதிரி அவன் பேசி கொண்டிருந்தான். சாத்தானுடைய ஏவுதலுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நஷ்டம் வந்துவிடும். பாருங்கள், பிசாசினுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுத்தான். யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வெளியே பார்த்தா சாப்பாடு எடுத்து வைக்கிறான், வெளியே பார்த்தா எல்லாம் செய்கிறான். ஆனால் மனசுக்குள்ள சாத்தான் அவனை தூண்டிக் கொண்டே இருக்கிறான். அப்போ பெரிய நஷ்டம். என்ன நஷ்டம்? அவருடைய ஜீவனே அவனுக்கு நஷ்டமாகிவிட்டது யூதாசுக்கு. தாவீது எவ்வளோ பெரிய ராஜா, தேவனை துதித்தவர், புகழ்ந்தவர், மெல்ல வந்து தாவீதுடைய இருதயத்தை தூண்டி விட்டு விட்டான். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், தாவீதை ஏவின சாத்தான். 1 நாளாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1-2 வசனம் என்ன சொல்லுது? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலரை எண்ணிக்கை பண்ணுவதற்கு, தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. பாருங்க, அங்க இருக்கிற யாழில் பெரிய ஆள் யாருன்னு பார்த்து ராஜாவுடைய மனசை சாத்தான் ஏவி விட்டது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, ஏன்னா இப்போ இஸ்ரவேலில் ஒரு சேதத்தை உண்டு பண்ணணும், அதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணணும், ஒரு வாசலை உண்டு பண்ணணும். அப்படியே தாவீது யோவாப் தன்னுடைய மந்திரிய ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இது கர்த்தர் ஏவின ஏவுதல் அல்ல, சாத்தான் தாவீதுடைய மனசுல ஒரு ஏவுதலை கொடுத்தான். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் தொகை போட்டு பார்த்து எண்ணி வச்சுக்க அப்படின்னு சொன்னான். இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு நம்ம கேட்போம் வெளியே. இவர்கள் எண்ணினது தப்பு இல்லை, எண்ணுவது தவறும் அல்ல. நாளாகம புஸ்தகத்தில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா தேவ ஆலயத்தினுடைய பொருள் எல்லாம் எண்ணி கணக்கிடப்பட்டிருக்கிறது. எண்ணுவது தப்பு இல்லை. இங்கே என்ன எண்ணுனாங்க தெரியுமா? தாவீது யூதர்களை தனியாகவும் இஸ்ரவேலர்களை தனியாகவும் எண்ண சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டால், யூதர்கள் தாவீதுடைய ஜாதியை சேர்ந்தவங்க, தாவீது யூத இனத்தை சேர்ந்தவர், 12 கோத்திரக்க யூத கோத்திரத்தை சேர்ந்தவர் இவருக்கு. ஆனால் இவர் எல்லா 12 கோத்திரத்துக்கு இவர் தான் ராஜா. சாத்தான் என்ன சொன்னா, உன் கோத்திரத்தை தனியாகவும் மற்றதை தனியாகவும் எண்ணி பாரு. உன் கோத்திரத்தில் தான் நீ படையையும் இராணுவத்தையும் அதிகாரிகளையும் அதிகப்படுத்தணும். ஏன்னா அவர்கள் தான் உனக்கு எப்பவுமே கூட இருப்பாங்க, பாதுகாப்பு என்று சொல்லி ஒரு ஜாதி வெறிய, ஒரு பிரிவினையை தூண்டினான். பாருங்கள், வசனத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு. யூதர்களை தனியாகவும் இஸ்ரவேலரை தனியாகவும் தொகையிட்டார்கள். 1 நாளாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனம். ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலரில் எல்லாரிலும் அந்த 10 கோத்திரத்திலும் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். யூதாவோடு கூட சேர்ந்து யோவாபுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, என்ன அசிங்கமாக பண்ணுகிறார் இவர் என்று. ஆகவே லேவி கோத்திரத்தையும் பென்யமீன் கோத்திரத்தையும் கணக்கில் சேர்க்காம விட்டுட்டார் அவர். இந்த ஆள் என்ன இப்படி ஒரு ஜாதி வெறி பிடித்து தனக்கு தன் பின்னால் இருக்கிற எங்க ஆளுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மற்றவங்க எவ்வளோ இருக்கிறாங்கன்னு சொல்லி தொகை போட சொல்லுகிறாரே என்றார். சாத்தான் அவருடைய இருதயத்தை ஏவிச்சு. அவங்க சொல்றாங்க, நீங்க சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜா தானங்க, எல்லாருமே உங்களுடைய குடிமக்கள் தானே. இல்லை அதை 2ஆ நீ எண்ணணும். இதனால என்ன நடந்தது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அதனால் உண்டான சேதம். 1 நாளாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ பெரிய சேதம். 70,000 பேர் ஒரு சின்ன தேசத்தில் 70,000 பேர் மரித்தால் எவ்வளோ பெரிய சேதம். அதுக்கு காரணம் என்ன?
சாத்தானை உள்ள விட்டாங்க, அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க, அவனுக்கு இடம் கொடுத்தாங்க, அவன் சேதத்தை உண்டாக்கிட்டு போயிட்டான். ஆகவே சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். ஒரு சேதமில்லாத வாழ்க்கை வாழணும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால், சேதத்தை உண்டு பண்ணுகிற எந்த கிரியைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருக்கணும். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அது பாவமாக இருந்தாலும் சரி, அது சாபமாக இருந்தாலும் சரி, விலக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எது சேதத்தை உண்டு பண்ணும், கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, எது சேதத்தை உண்டு பண்ணுமோ அவைகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து, எப்படி ஆகானுடைய கூடாரத்துக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி கண்டுபிடிச்சு நீக்கிவிட்டால் சேதம் இனிமேல் தொடராது உங்களை. எவ்வளோ சேதம் திடீர்னு வந்திருக்குமே, அதுக்கெல்லாம் காரணம் தெரியாமல் இருப்பீங்களே. இதில் ஏதாவது ஒன்று இருக்கும், உள்ள தேடி பாருங்க. அவைகளை எடுத்து விட்டால் சேதம் நின்றுவிடும். தலைகளை தாழ்த்தி சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில சேதத்தை உண்டு பண்ணுவதற்கு சாத்தான் எத்தனை தந்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறான். கீழ்ப்படியாமையினால் வருகிற சேதம், சாபத்தினால் வருகிற சேதம், பண ஆசையினால் வருகிற சேதம், ஆண்டவரே பாவத்தினால் வருகிற சேதம், சாத்தானுடைய கிரியைகளால் வருகிற சேதம் என்று ஒவ்வொன்றையும் நாங்கள் அறியாமலே எங்களுடைய வாழ்க்கையில உள்ளே நுழைத்து உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில எதிர்பாராத சேதங்களை உண்டாக்குகிறதை அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வருகிற சேதங்கள், இழப்புகளுக்கு காரணமானவைகளை காட்டி கொடுப்பீராக. அவைகள் ஆகானுடைய கூடாரத்தின் அடியில மண்ணில புதைஞ்சிருந்தாலும் அந்த மறைவான கிரியைகளை வெளிப்படுத்தி காண்பித்து இனி உம்முடைய பிள்ளைகளின் எல்லைகளில் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் சேதமடைஞ்சிருக்கலாம், வியாபாரத்தில் சேதமடைஞ்சிருக்கலாம், குடும்பத்தில் சேதமடைஞ்சிருக்கலாம், மன சமாதானத்திலே சேதமடைந்திருக்கலாம், ஆரோக்கியத்திலே சேதமடைந்திருக்கலாம், பொருளாதாரத்திலே சேதமடைந்திருக்கலாம். அவைகளுக்கு பின்னால கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அதை கண்டுபிடித்து நீக்கவும், சேதம் இனி வராதபடி தங்கள் எல்லைகளை பாதுகாத்து கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல வெளிப்பாடுகளை தாரும். இதுதான் உன்னுடைய சேதத்துக்கு காரணம் என்று தெளிவாய் உம்முடைய பிள்ளைகளோட பேசும் ஆண்டவரே. இனி ஒரு சேதம் அவருடைய வாழ்க்கையில வராதபடி அவர்களை காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே இவர் யாவரையும் சேதமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடும், வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்று நம்மோடு கூட இடைப்பட்டு பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். இன்னொரு வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.